ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்த அனிமல்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃபைட் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சாதாரணமாக மனிதர்கள் பார்த்திங்கன்னா 162 PSI என்ற அளவில் தான் ஃபைட் ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம எந்தெந்த அனிமலுக்கு எந்தெந்த அளவு இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 10வது இடத்துல பார்த்திங்கன்னா ஹைனா அப்படின்ற அனிமல் தான் இருக்குது. ஹைனா அனிமல் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கன் மற்றும் சகாரா பாலைவனங்கள் அந்த பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். இந்த அனிமலோட PSI அளவுன்னு பார்த்திங்கன்னா 1110 என்ற அளவில் இருக்குது. இந்த அனிமல் மனிதர்களோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 15 மடங்குக்கு மேலே அதிகமாக இருக்குது. ரொம்ப ஆபத்தான ஒரு அனிமல். அடுத்த இடத்துல நம்ம 9வது இடத்துல பார்க்க போகிறது கிரேசிலி பியர். கிரேசிலி பியர் அது பார்த்திங்கன்னா 1160 என்ற PSI அளவில் ஃபைட் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு அனிமலாக இருக்குது. அந்த அனிமல் பார்த்திங்கன்னா கனடா மற்றும் USA அந்த ரொம்ப குளிரான பகுதிகள் இருக்குல்ல, அங்கே தான் அதிகமாக காணப்படும். இது ரொம்ப மனிதர்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விலங்கு. 8வது இடத்துல பார்த்திங்கன்னா போலார் பியர். போலார் பியர்ன்றது ஆர்டிக் மற்றும் துருவ பிரதேசங்களில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு விலங்கு. இது ரொம்பவே மூர்க்கத்தனமான ஒரு விலங்கு. இதோட ஃபைட் ஃபோர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 1200 PSI என்ற அளவில் இருக்குது. PSIனா பார்த்திங்கன்னா பொதுவாக PSIன்றது பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச் அப்படின்ற அளவில் தான் அளப்பாங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு எவ்வளோ அதோட கடியோட பவர் எவ்வளோ இருக்கோ அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம அடுத்த இடத்துல பார்க்க போகிறது புல் ஷார்க். புல் ஷார்க் பார்த்திங்கன்னா இது ரொம்ப வார்மான அந்த கோஸ்டல் ஏரியா அதில் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில சமயத்தில் ரிவர்ஸில் கூட இருக்கும். இதோட ஃபைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 1350 என்ற PSI அளவில் இருக்குது. இது மனிதர்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு கடல்வாழ் உயிரினம். இதோட ஃபைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 1350ன்றது சுறாக்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். நம்ம அதுக்கு அடுத்த இடத்துல பார்க்க போகிறது ஜாகுவார். ஜாகுவார் மோஸ்ட்டாக சவுத்தர்ன் வெஸ்டர்ன் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கும். இந்த அனிமல் ரொம்பவே ஆபத்தான ஒரு அனிமல். பூனை குடும்பத்திலேயே ஃபைட் ஃபோர்ஸ் அதிகமாக உள்ள ஒரு விலங்கு எதுனா இந்த ஜாகுவார் தான். இதோட PSI அளவு பார்த்திங்கன்னா 1500 என்ற PSI அளவில் இருக்குது. சென்ட்ரல் அமெரிக்கா நாடு மற்றும் சவுத் அமெரிக்கா நாடுகளில் அதிகமாக இருக்குது. பிரேசில் போன்ற நாடுகளில் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. நம்ம அடுத்த இடத்துல பார்க்க போகிறது ஹிப்போபோட்டமஸ். நீர் யானைகள். நீர் யானைகள் ரொம்ப மூர்க்கமான ஒரு ஆபத்தான ஒரு விலங்கு. இதோட ஃபைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 1800 என்ற அளவில் இருக்குது. இது சகாரா பாலைவனம் மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்களில் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது அமெரிக்கன் ஆலிகேட்டர்ஸ். அமெரிக்கன் ஆலிகேட்டர்ஸ் இதோட PSI அளவு பார்த்திங்கன்னா 2125 என்ற PSI அளவில் இருக்குது. இந்த பேர்லேயே இருக்குல்ல, அமெரிக்கா அங்கே மட்டும் அது அதிகமாக ரொம்ப காணப்படுது. இதுவும் ரொம்ப மனிதர்களுக்கு ஆபத்தான ஒரு விலங்கு தான். அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய கண்ட்ரிகள்லாம் இருக்குது. அப்புறம் மெக்சிகோ அந்த மாதிரி கண்ட்ரிகள்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது சால்ட் வாட்டர் குரக்கட்டைல். இந்த குரக்கட்டைல் இனத்தில் சால்ட் வாட்டர் குரக்கட்டைல் ரொம்ப ஆபத்தானது ஒரு விலங்கு. இந்த விலங்கோட PSI அளவு பார்த்திங்கன்னா 3700 என்ற PSI அளவில் இருக்குது. இது இந்தியா மற்றும் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் ரொம்ப அதிகமாக காணப்படுது. ஆஸ்திரேலியா இது மாதிரி இடங்களில் இது சால்ட் வாட்டர் குரக்கட்டைல் அதிகமாக இருக்குது. நம்ம அதுக்கு அடுத்த பார்க்க போகிறது கிரேட் ஒயிட் ஷார்க். சுறா இனங்களில் மனிதர்கள் ரொம்ப ஆபத்தை தரக்கூடிய ஒரு விலங்கு எதுன்னா இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் தான். இதோட PSI அளவு பார்த்திங்கன்னா 4000 PSI அளவு இருக்குது. இது கிட்டத்தட்ட மனிதர்களோட 25 மடங்கு அதிகம். சுமார் ஒரு வருஷத்துக்கு மட்டுமே இந்த சுறாக்களால் 20லேருந்து 30 மனிதர்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு அடுத்த இடத்துல பார்க்க போகிறது முதல் இடத்துல பார்க்க போகிறது நைல் ரிவர் குரக்கட்டைல். நைல் ரிவர் குரக்கட்டைல்ன்றது இது 5000 PSI அளவில் ரொம்ப மூர்க்கமான ஒரு விலங்கு.
இது பக்கத்தில் கூட யாரும் போயிடக்கூடாது, அவ்வளோ டேஞ்சரான ஒரு விலங்கு. அதோடய பிஹெச் அளவு அவ்வளோ ஆபத்தானது. 5000னா பார்த்துக்குங்க, மனிதர்களோட 30 மடங்குக்கு மேலே அதிகமானது ஃபைட் ஃபோர்ஸு. நம்ம சாதாரண மனிதனுக்கு வெறும் 162 தான் இருக்குது, பார்த்துக்கோங்க.